ஓகேப்பா. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் சாப்டரு 14th சாப்டர். நான் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு 10 ரூபா ரிட்டர்ன் கிடைக்கிது. எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? எப்படி போட்டிங்க? ₹500 இன்வெஸ்ட் பண்ணுறேன், 60 ரூபா கிடைக்கிது, எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? எப்படி போட்டிங்கன்னு தான் கேட்குறேன். அதானே, புரிஞ்சுதில்ல? அப்போ இங்கே வர்றதுக்கு பேர் என்னது? இது அவ்வளோ, ரிட்டர்ன் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ 100. நான் வந்து வெவ்வேறு வகையில் கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியும். எப்படியெல்லாம் ரைஸ் பண்ணுவேன்? பேங்க் லோன். இது வரைக்கும் ஓகேவா? புரிஞ்சுதா? ஈக்விட்டி ஷேர் வழியாக நான் ரைஸ் பண்ணிக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வழியாக நான் காசை ரைஸ் பண்ணிக்கலாம், டிபெஞ்சர் ஆர் பேங்க் லோன். இது வகையிலெல்லாம் நான் வந்து கம்பெனிக்குள்ளே காசை உள்ளே கொண்டு வரணும். நான் இந்த வகை இதில் வந்து எந்த மெத்தடில் நான் காசை உள்ளே கொண்டு வந்தாலும் நான் என்ன பண்ணி ஆகணும்? அவங்களுக்கு வந்து ரிட்டர்னு ஒன்று கொடுத்து தான் ஆகணும். இதுதானே? யாருக்காச்சும் இதில் இந்த ரிட்டர்ன் எப்படி நான் கொடுக்க போகிறேன்? ஈக்விட்டி ஷேராக இருந்தால் டிவிடெண்ட் பே பண்ணுவேன், ப்ரிஃபரன்ஸ் ஷேராக இருந்தாலும் டிவிடெண்ட் பே பண்ணுவேன், டிபெஞ்சராக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன், பேங்க் லோனாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன். தெரியும்னா மட்டும் சொன்னீங்கன்னா போதும், எது இருக்கல சீப்பஸ்ட். டிபெஞ்சர் தவிர வேறு ஏதாவது ஆன்சர்? பேங்க் லோன். பேங்க் லோன் தவிர வேறு ஏதாவது ஆன்சர்? என்னப்பா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர். அதுக்கப்புறம் யாராவது ஈக்விட்டி? ஈக்விட்டி யாரோட ஆன்சருமே இல்லையா? தானே, இதான்னு சொன்னேன். நான் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ரிஜெக்ட் பண்ணுறது எந்த ஆன்சரை? ப்ரிஃபரன்ஸை. ப்ளீஸ், ஃபஸ்ட்டு நான் எதை ரிஜெக்ட் பண்ணிடுறேன்? ப்ரிஃபரன்ஸ் ரிஜெக்ட் பண்ணிடுறேன். ஏன்னா ப்ரிஃபரன்ஸ்னால எந்த லாபமுமே இல்லை. நான் இப்போதைக்கு 2 ஆன்சர் வச்சுக்கிறேன். ஃபைனல் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி டிபெஞ்சர் தான். பட் நான் இப்போதைக்கு 2 ஆன்சர் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து ஈக்விட்டின்னு எடுத்துக்கிறேன், இன்னொன்று வந்து டிபெஞ்சர்னு எடுத்துக்கிறேன். ஈக்விட்டியில் என்ன பெனிஃபிட்டு, டிபெஞ்சரில் என்ன பெனிஃபிட், இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும் போது ஈக்விட்டி தான் பெனிஃபிஷியலாக இருக்கும். ஏன் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஈக்விட்டி பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னா, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கு லாபம் வர ஆரம்பிக்காது. இப்போ லாபமே வரலைன்னா நான் இவனுக்கு எந்த ரிட்டர்னும் கொடுக்கவே வேண்டாம். அவனுக்கு 0 rupees கொடுத்தா போதும், ஒன்றுமே கொடுக்க வேண்டாம். அவன் போட்ட காசு கம்முனே இருப்பான் 4 வருஷம். அப்போ பிகினிங் ஸ்டேஜஸில் எது லாபம் இல்லை, என்னோடய கம்பெனி லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தாலோ, இல்லை ப்ராஃபிட் மேக் பண்ணாத கம்பெனியாக இருந்தாலோ, இல்லை லெஸ் ப்ராஃபிட் மேக் பண்ணுற கம்பெனியாக இருந்தாலோ, கம்பெனிக்கு எது லாபம்னு கேட்டால் ஈக்விட்டி ஷேர் தான். ப்ராஃபிட் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஆஸ் டேஸ் கோ பை எது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னா டிபெஞ்சர் ஆர் பேங்க் லோன். ரெண்டுமே ஒன்று தான். நான் டிபெஞ்சர் தனியாக பேங்க் லோன் தனியாக நான் ட்ரீட் பண்ண போகிறது இல்லை. ஏன் டிபெஞ்சர் தனியாக பேங்க் லோன் தனியாக? இது வந்து பப்ளிக் கிட்டேருந்து வாங்கினா அது டிபெஞ்சர், ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் கிட்டேருந்து வாங்கினா அது வந்து பேங்க் லோன். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். பப்ளிக் கிட்டேருந்து வாங்கினாலும் நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தான் போகிறேன், பேங்க்லேருந்து வாங்கினாலும் நான் இன்ட்ரெஸ்ட் பே பண்ண தான் போகிறேன். பப்ளிக்கு கிட்டேருந்து வாங்கினா இஷ்யூ எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒரு செலவாக தான் போகுது. பேங்க் கிட்டேருந்து வாங்கினா டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ், ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு ஒரு செலவாக தான் போகுது. ஸோ எக்ஸ்பென்சஸ் ஆல் கோயிங் டு பி த சேம். கரெக்டு தானே? ஸோ பேங்க் லோன் அண்ட் டிபெஞ்சர் இஸ் ஆல் ஒன் அண்ட் த சேம். அதனால் நான் ரெண்டுத்தையும் ஒரே இதில் வச்சுக்கிறேன். ஏன் வந்து ஆஸ் டேஸ் கோ பை, ஆஸ் ப்ராஃபிட் அதிகமாகும் போது ஏன் வந்து டிபெஞ்சர் பெனிஃபிஷ்? என்னப்பா? டிபெஞ்சரில் இன்ட்ரெஸ்ட்டை எக்ஸ்பென்ஸாக காமிச்சிக்கலாம். அப்படி காமிக்கிறதுனால
கேஷ் ஃப்ளோக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. கேஷ் ஃப்ளோவில் கொஞ்ச நேரம் மறந்துடுங்க. இந்த டிப்ரிஸ் 10th சாப்டரில் தான் இந்த ஃபார்மேட் படிச்சிருப்போம். கேஷ் ஃப்ளோவை இப்போ வச்சு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. அது வந்து EATயோட நிறுத்திடுவோம். அதுலேருந்து டிப்ரிசியேஷனை ஆட் பேக் பண்ணிட்டா அது வேறு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது EPS கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதையும் அதையும் போட்டு குழப்பிகிட்டே இருக்காதீங்க, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. EBIT 3 இடத்துலையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன், 100 ரூபா. இது சும்மா எக்ஸ்பிளனேஷனுக்காக தான். இதையெல்லாம் போட்டு மனப்பாடம்லாம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். புரிஞ்சா கவனிங்க, இல்லைன்னா ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணி. ஃபார்முலா ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோம், இதில் ஏன் இன்ட்டு 1 - t வருது, ஏன் வந்து பெனிஃபிட் கிடைக்குது, இதெல்லாம் தான் நம்ம இந்த ஃபார்மேட் போட்டு புரிஞ்சுக்கத்தான் போகிறோம். பழனி ஒழுங்காக கவனி, அப்போ தான் புரியும். இதெல்லாம் எனக்கு புரியாதுங்கிற இதுலேயே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா புரியாது. சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு சினாரியோவில் நான் என்ன பண்ணுறேன்னா, எனக்கு மொத்தமாக 2000 ரூபா கேபிட்டல் வேணும். ஓகேவா? இந்த 2000 ரூபா கேபிட்டல், சாரி 200 ரூபா கேபிட்டல் வேணும்னு வச்சுக்கலாம். நான் மொத்தமாக கடைசியாக 500 ரூபா சாரி 1000 ரூபா கேபிட்டல் வேணும். இதில் 500 ரூபா டிபெஞ்சர், 500 ரூபா ஈக்விட்டி ஷேர்ஸ். ஓகேவா? ஒரு ஈக்விட்டி ஷேரோட வேல்யூ 100 rupees. ஸோ தேர் ஆர் 5 ஈக்விட்டி ஷேர்ஸ். இது வந்து சினாரியோ. புரிஞ்சுதா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் டிபெஞ்சர் வந்து 10%. செகண்ட் சினாரியோலையும் அதே கேபிட்டல் தான், ஆனால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் வந்து 500, ஈக்விட்டி ஷேர் வந்து 500. இதுக்கு டிவிடெண்ட் பர்சன்டேஜ் 10%. ஓகேவா? டவுட் இருக்கா இருக்காச்சு? சரி, லாஸ்ட் சினாரியோவில் அதே கேபிட்டல் தான், ஃபுல்லாகவே எதுலேருந்தே ரைஸ் பண்ணுற ஈக்விட்டி. ஒரு ஷேரோட வேல்யூ எல்லா இடத்துலையுமே 100 தான். இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 5, இங்கே நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 10. இதில் யாருக்கும் டவுட் இல்லையே. டேக்ஸ் பர்சன்டேஜ் 40%ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? கம்பெனியோட ஓனர் யார்? எந்த ஷேர் ஹோல்டர்? ஈக்விட்டி ஷேர். இதில் யாருக்கும் டவுட் இல்லை. இப்போ நம்ம கம்பெனியோட பாயிண்ட்லேருந்து தான் போட போகிறோம். கடைசியாக டெசிஷன் எடுக்கும்போது யாரோட பாயிண்ட்லேருந்து டெசிஷன் எடுப்போம்? கம்பெனி பாயிண்ட்டு. அப்போ கம்பெனி பாயிண்ட்னா அந்த காசு யாருக்கு போக போகுது? அப்போ யாரோட பாயிண்ட்லேருந்து டெசிஷன் எடுக்க போகிறோம்? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் பாயிண்ட்லேருந்து டெசிஷன் எடுக்கும். ஓகேவா? அவனுக்கு எது இருக்கலே லாபமாக இருக்கோ அதை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். சரி, EBIT 3 இடத்துலையும் 100. ஃபஸ்ட்டு ஒன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கும்? 50 இன்ட்ரெஸ்ட் புரிஞ்சா 500 rupees பா டிபெஞ்சர், 10% பா இன்ட்ரெஸ்ட்டு. அதனால 50 rupees இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டோம். புரிஞ்சுதா? பேங்க் லோன்னாலும் டிபெஞ்சர்னாலும் ஒன்று தான், நான் பெருசாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கல. டேக்ஸ் இதில் 40% போயிடுச்சுன்னா இங்கே ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் 0. ஸோ earnings available to equity share 30 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 5. EPS எவ்வளோ வரும்? புரிஞ்சா இது எல்லாத்துக்கும்? புரிஞ்சுதா இல்லையா? புரியலைன்னா இங்கேயே கேளுங்க. இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சுதா? 500 rupees லோனு, இங்கே இருக்குது டிபெஞ்சர்னு சொல்லி எழுதியிருக்கேன், அதுக்கு 10% போட்டிருக்கேன். அப்போ 50 rupees இன்ட்ரெஸ்ட் நம்மளாக தான் அஸ்யூம் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? சரி, செகண்ட் டேட்டாவில் டிபெஞ்சரே இல்லை, அதனால நான் என்ன பே பண்ண மாட்டேன்? இன்ட்ரெஸ்ட் பே பண்ண மாட்டேன். டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணுவேன்?
இங்கே கையில் எவ்வளோ இருக்கும்? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் எவ்வளோ பே பண்ணணும்? இங்கே 500 ப்ரிஃபரன்ஸ் ஷேரு 10% டிவிடெண்ட். அப்போ எவ்வளோ பே பண்ணணும்? இப்போ ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் எவ்வளோ இருக்கும்? 10. எத்தனை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸு? 5பா. ஈக்விட்டி ஷேர் எவ்வளோப்பா? 500. ஒரு ஷேரோட வேல்யூ எவ்வளோப்பா சொன்னோம்? 100. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ இருக்கும்? 5. அப்போ டிவைட் பண்ண எனக்கு எவ்வளோ வரும்? இபிஎஸ்ஸு 2 rupees. ஓகேவா? அடுத்தது 0, 100, 40, 60, 0. இந்த சினாரியோவில் ஈக்குவலாக வருது. பட்டு சம்டைம்ஸ் வந்து எதுதான் எப்பயுமே பெனிஃபிஷியலாக வரும்? டிபெஞ்சர் அண்ட் ஈக்விட்டி. டிபெஞ்சர் தான் பெனிஃபிஷியலாக வரும். சரி, இங்கே இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு சினாரியோவில் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறோம்? நான் சொல்கிறேன், நம்ம 30 rupees தான் இன்ட்ரெஸ்ட் ஆகும். இது புரிஞ்சுதுன்னா எல்லாமே புரிஞ்சிடுச்சு. நான் ஒரு வேளை இந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலைன்னா நான் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும்? மிச்ச 2 சினாரியோலையும் பாருங்கள். 40 rupees இன்ட்ரெஸ்ட் பே டேக்ஸ் பே பண்ணுறேன்னா அது யாருக்கும் லாபம் இல்லாமல் தண்டமாக தான் அந்த 20 ரூபா போகுது. அப்போது நான் இந்த இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுனால எனக்கு எவ்வளோ டேக்ஸ் மிச்சமாயிருது? 20 rupees. அந்த 20 rupees நான் எப்படியும் கொடுத்து தான் ஆகணும். அதை நான் கொண்டு போய் கவர்மெண்ட்டு கொடுக்குறதுக்கு நான் யாருக்கே கொடுத்துருவேன்? டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ் காட்சி கொடுக்கலாம். அப்போது ஆக்சுவலாக டிபெஞ்சர்னால ஆகிற செலவுன்னு பார்த்தா வெறும் 30 rupees தான். அதுக்கு மேலே கொடுக்குற 20 இவன் கையில் கொடுக்கலனாலும் நான் அதை கொண்டு யார்கிட்ட கொடுத்து தான் ஆகணும்? டேக்ஸ்ன்னு சொல்லி கட்டித்தான் ஆகணும். அப்போ எனிவே த 20 இஸ் கோயிங் டு பி எக்ஸ்பெண்டட். அதே வந்து 30 rupees தான் அப்போ டிபெஞ்சர்னால அதிகமாக ஆகிற செலவு. அந்த இடத்துல அது கம்மியாகிறதுனால தான் நம்ம எப்பவுமே என்ன சொல்கிறோம்? டிபெஞ்சர் இஸ் பெனிஃபிஷியல். ஸோ 50 ரூபா கொடுக்குற மாதிரி 50 ரூபா கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து எதுதான் பெனிஃபிஷியல்? நான் 30 மட்டும்தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல நான் என்ன எடுத்துக்கணும்? டேக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கணும். இன்ட்டு 1 மைனஸ் இது வரைக்கும் புரிஞ்சுதா? இந்த ஃபார்மேட் முதல்ல புரிஞ்சுதா? சரி, இந்த ஃபார்மேட்டுக்கு இப்போ நம்ம படிக்க போகிறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக தான் என்ன எந்த இடத்துல எடுத்துக்கிறோன்னு. இப்போ இதில் வந்து 6 ரூபாய் இபிஎஸ் வருதாப்பா? இதிலேருந்து கொண்டு போய் நான் 60% பே அவுட் 60%ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா 6 ரூபா ஒரு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு லாபம் வருது. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதுலேருந்து 3.6 rupees மட்டும்தான் நான் என்னவா கொடுக்குறேன்? பேலன்ஸ் இருக்கிறத கம்பெனிக்குள்ளேயே ரீடைன்டு ஏர்னிங்ஸ்ன்னு வச்சுக்க போகிறேன். புரிஞ்சா? மொத்தம் 6 ரூபா லாபம் வந்துருச்சு. ஒரு ஷேருக்கும் 6 ரூபா லாபம். 6 ரூபாய் எடுத்து நம்ம கையில் கொடுக்க போகிறதில்ல. 3.6 rupees நம்ம கொடுத்துருவோம். பேலன்ஸ் இருக்கிற 2.4 கம்பெனிக்குள்ளேயே வச்சுப்போம் இல்லையா? அப்போ டிவிடெண்ட்னு கேட்டால் 3.6, இபிஎஸ்ன்னு கேட்டால் 6 rupees. டிபிஎஸ் தான் என்னது? டிவிடெண்ட் பர் ஷேர். டிபிஎஸ் எவ்வளோ? 3.6. இபிஎஸ் எவ்வளோ? 6. இபிஎஸ் எவ்வளோ? டிபிஎஸ் புரிஞ்சுதா? பழனி சொல்லுவாக்கலாம் என்ன சொன்ன? டிபிஎஸ் எவ்வளோன்னு மட்டும் சொல்லு. இபிஎஸ் இருக்கிறத 2 நம்பர் சொல்கிறான். அது நானா எடுத்துக்கிட்டேன். கொஸ்டினில் கொடுத்துருவான். ஒரு ஷேர் ஹோல்டரோட இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ எவ்வளோ? அமௌண்ட் பொறுமை அவசரமாக கால்குலேட்டரில் போடுறதுக்கெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை.
கால்குலேட்டரில் போடுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன், கவனிச்சு சொன்னீங்கன்னா போதும். ஒரு ஷேர் ஹோல்டர், ஒரு ஷேர் வச்சிருக்கிறவனோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு கேட்டேன். யார் யாரோ ஒருத்தர் ஆன்சர் சொல்றீங்க, யார்? 102.4. ஆல்ரெடி 100 rupees இன்வெஸ்ட் பண்ணிட்டான். இப்போ 6 ரூபா லாபம் வந்தது. 3.6 தான் எடுத்துகிட்டு போனான். அவனோட காசு தான் 2.4. அதை அவன் எடுத்துகிட்டு போகலை, அதனால 2.4 அவனோட இன்வெஸ்ட்மெண்ட். இது புரிஞ்சா? அவனுக்கு புரியலையா? இது மொத்தம் லாபம் எவ்வளோ வந்தது? ஒரு ஷேருக்கு எவ்வளோ எடுத்துகிட்டு போனான்? பேலன்ஸ் எவ்வளோ விட்டுட்டு போயிட்டான்? அது அவனோட இன்வெஸ்ட்மெண்ட் தானே. அப்போ ஆல்ரெடி இன்வெஸ்ட் எவ்வளோ பண்ணியிருந்தான்? முதல்ல ஒரு 100 இருந்தது, இப்போ ஒரு 2.4 வந்தது, அப்போ 102.4. திரும்ப கம்பெனி எக்ஸ்பான்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணும். அப்படியே கொச நீங்களா யோசிச்சுட்டே இருக்காதீங்க. நீங்கள் டைம் கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்து பேச முடியும். முதல்ல அடுத்தடுத்த கேள்விக்கு போகாதீங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதில் தெரிஞ்சுதான்னு மட்டும் பாருங்கள். அப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்க்கு கீழே இருக்கிற ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் ஆர் ரிசர்வ்ஸ் ஆர் ஜென்ரல் ரிசர்வ் ஆர் P&L, இது வந்து என்னது? ஷேர் ஹோல்டரோட இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். இது வரைக்கும் புரிஞ்சுதா? அவன் அப்போ இனிமேல் 100 ரூபாய்க்கு மட்டும் ரிட்டர்ன் எதிர்பார்க்க மாட்டான், 2.4க்கும் சேர்த்து ரிட்டர்ன் எதிர்பார்ப்பான் அடுத்த வருஷத்தில். இப்போ 102.4க்கு ரிட்டர்ன் எதிர்பார்ப்பான். இப்போ கம்பெனி ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணும்போது 100க்கும் சொல்லணும், கொடுக்கணும், 2.4க்கும் கொடுக்கணும். ஆனால் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 100க்கு வேறு மாதிரி, 2.4க்கு வேறு மாதிரி இருக்கும். ஏன் வேறு மாதிரி இருக்கும்? இப்போது அவனோட ரீடைன்ட் ஏர்னிங்ஸ் 100ன்னு வச்சுக்கலாம் பேருக்கு. 2.4 வந்து நான் இப்போ என்னவா மாற்றிக்கிட்டேன்? 100. இப்போ 200 இருக்குது. ஷேர் ஹோல்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவன் 200 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி, ஓகேவா? நல்லா கவனிச்சுட்டு வாங்க, கன்ஃபியூஸ் ஆயிரும். ஷேர் ஹோல்டர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்? 200 ரூபா. அவன் வந்து கையிலேருந்து கொடுத்த காசு 100 ரூபா, ப்ராஃபிட் எடுக்காமல் போயிட்டு விட்டது 100 ரூபா. ஸோ டோட்டலாக 200. பட் கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து அவன் கையிலேருந்து கொடுத்தான்ல 100 ரூபா, அதில் இவனுக்கு எவ்வளோ தான் வந்து சேர்ந்துருக்குன்னா 96 தான். ஏன்னா அண்டர் ரைட்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரோக்கரேஜ், கமிஷன் இதெல்லாம் போக 96 தான் வந்து சேர்ந்து. அதே ரீடைன்ட் ஏர்னிங்ஸில் ஒரு 100 ரூபா இருந்தது இல்லை, அந்த 100 ரூபா 100 ரூபாயாவே வந்து சேர்ந்து. இது ஏன்னா யாருமே இன்டர்மீடியரியே இல்லை, இவன் காசை எடுத்துகிட்டு போகாமல் இங்கேயே விட்டுட்டான், கம்பெனிக்கிட்டேயே இருந்த காசு தான், அதனால் அந்த 100 ரூபா 100 ரூபாயாவே இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் 2 இடத்துக்கும் நீங்கள் 10 rupees தான் ரிட்டர்ன் கொடுக்க போகிறீங்க. இந்த 100க்கும் அதே ரிட்டர்ன் தான், இந்த 100க்கும் அதே ரிட்டர்ன் தான். பட்டு கம்பெனிக்கு வந்த காசு எவ்வளோ? ஒரு இடத்துல 96 வந்துச்சு, இன்னொரு இடத்துல 100 வந்துச்சு. ஸோ பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணும்போது 10/96, 10/100. இது வந்து ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு, ஈக்விட்டி ஷேருக்காக நீங்கள் கொடுக்குற ரிட்டர்னோட பர்சன்டேஜ். இது ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஆர் ரீடைன்ட் ஏர்னிங்ஸ்க்காக கொடுக்குற ரிட்டர்ன் பர்சன்டேஜ். 10 rupees தான், ருப்பீஸ்லாம் சேஞ்ச் இல்லை, பர்சன்டேஜாக எக்ஸ்பிரஸ் பண்ணும் போது சேஞ்ச் ஆயிரும். ரீசன் என்னென்னா அங்கே வந்த காசு கம்மியாக இருக்கும், ப்ரோக்கரேஜ், அண்டர் ரைட்டிங் சார்ஜஸ்ன்னு போய். புரிஞ்சுதா? அப்போ அந்த ரிட்டர்ன் அமௌண்ட்டு டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ 100, அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும், ஓகேவா? இப்போ ஃபார்முலாக்கு போகலாம். ஃபஸ்ட்டு படிக்க போகிறது காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. நம்ம யார் பாயிண்ட்லேருந்து தான் எல்லா காஸ்ட்டையும் சொல்ல போகிறோம். இது ஏன் காஸ்ட்டுன்னு சொல்ல போகிறோம், இது ரிட்டர்னு நான் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா இதை வந்து கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து தான் சொல்ல போகிறோம். கம்பெனிக்கு டிவிடெண்ட் கொடுத்தாலும் செலவு, இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாலும் செலவு, அதனால செலவுங்கிறத அது என்னன்னு சொல்கிறேன், காஸ்ட்டுன்னு சொல்கிறேன். இதை பர்சன்டேஜில் எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்டூ 100ஆல் எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். இப்போ டிவிடெண்ட் தான் கொடுக்க போகிறாங்க, டிவிடெண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 100, ஓகேவா? டிவிடெண்ட்டுங்கிறது வருஷத்துக்கு 7 ரூபா கொடுக்குறது, 7 ரூபா. மார்க்கெட் ப்ரைஸ் 100 ரூபானா டிவைடட் பை 100 இன்டூ 100, 7%. இபிஎஸ்லேயும் போடலாம், டிவிடெண்ட்லேயும் சொல்லலாம், எப்படி வேணால் நீங்கள் சொல்லலாம்.
என்னது இபிஎஸ்ல சொன்னால் இந்த இடத்துல என்ன எடுத்திருப்போம், நியூமரேட்டரில் 6ன்னு எடுத்திருப்போம், டிவிடெண்டில் சொன்னால் 3.6ன்னு சொல்கிறோம். கம்பேர் தானே பண்ண போகிறோம், இதை வச்சுட்டு நான் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. இந்த இடத்துல நீங்கள் எக்ஸ்ட்ராவாக யோசிச்சிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிரும். இப்போதைக்கு இப்படி படிச்சுட்டு வாங்க. ஃபார்முலாவில் அதுக்கப்புறம் என்னெல்லாம் மாற்ற போகிறோம், என்னெல்லாம் மாறுது, ஏன் அந்த இடத்துல மார்க்கெட் ப்ரைஸ் தான் வருமா அப்படிங்கிறதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போதைக்கு இதுதான் ஃபார்முலா. போய் இருக்கிறத 100 ரூபான்னு வச்சு படிச்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்து. சரி, அப்போ D/MP போட்டால் சரி, EPS/MPS போட்டால் சரி, அதே தான். நீ 3.6/100 போட போறியா, 6/100 போட போறியா? என்னன்னா கம்பெனி ஏக்கும் பிக்கும் இன்னொரு கம்பெனி ஆர் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி ஏக்கு பிக்கு கம்பேர் பண்ண மாட்டோம். ஈக்விட்டிலேருந்து வரதா ப்ரிஃபரன்ஸ்லேருந்து ரைஸ் பண்ணுறதா இருந்தால் கம்பேர் பண்ண போகிறோம். கரெக்டு தானே? அதனால் நம்ம நியூமரேட்டரில் எய்தர் டிபிஎஸ் வச்சுக்கோங்க, இல்லைனா ஏபிஎஸ் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது திரும்ப D/MP, அதே டிவிடெண்ட் தான் திரும்ப எடுக்கிறோம். ஆனால் ப்ளஸ் என்ன போடுறோம், ஜின்னு ஒன்று போடுறோம். ஏன் அது ப்ளஸ் ஜின்னு போடுறோம்? இப்போ சொல்கிற எக்ஸாம்பிளை வச்சுட்டு மார்க்கெட் ப்ரைஸை யோசிக்காதீங்க. கொஞ்சம் நானே பிளைண்டாக சொல்கிறேன், அதை பிளைண்டாக புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உனக்கு வர்ற காம்ப்ளிகேஷன்லாம் அடுத்த கிளாஸில் யோசிச்சுக்கலாம். எங்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. கேட்டிங்கன்னா உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும், எனக்கு பதில் தெரியும், உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதனால யோசிக்காது. 1990 ஒரு கம்பெனி ஒரு ஷேரை இஷ்யூ பண்ணுது. அன்னைக்கு மார்க்கெட் ப்ரைஸ் 1 ரூபா. இன்னைக்கு அதோட மார்க்கெட் ப்ரைஸ் 3000. டிவிடெண்ட் வந்து 7 rupees கொடுக்குறாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன் என்ன, ஆர் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி என்ன? நீ மட்டும் கொஸ்டின். அந்த ஷேரை நான் 1990 வாங்கிட்டேன். அது எங்கிட்டிருந்து இவன் வாங்கிட்டான், இவங்ககிட்டருந்து நீ இன்னைக்கு 3000 ரூபாய்க்கு வாங்கியிருக்க. உனக்கு டிவிடெண்ட் 7 ரூபா கிடச்சிருக்கு. உன்னோட ரிட்டர்ன் பர்சன்டேஜ் எவ்வளோ? 0. நான் கேட்டது கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூவில். காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி 700%. ஏன்னா கம்பெனிக்கு எவ்வளோ காசு கிடச்சது 1990? இப்போ எவ்வளோ டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க ஒரு வருஷமும்? 7 ரூபா. அப்போ எவ்வளோ டிவிடெண்ட் கொடுக்குறாங்க? 700%. 7/1 × 100. கீழே டினாமினேட்டரில் மார்க்கெட் ப்ரைஸ் தானே இருக்குது. நீ ஏன் வந்து இஷ்யூ ப்ரைஸ் எடுத்த? பதில் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு யார் பாயிண்ட்லேருந்து நம்ம யோசிச்சிருக்கோம்? கம்பெனி பாயிண்ட்லேருந்து தான் யோசிக்கணும். கம்பெனிக்கு எவ்வளோ காசு கிடச்சிது? 1 ரூபா. கம்பெனி இப்போ எவ்வளோ காசு கொடுக்குது? 7/1 × 100 தான் கொடுக்கும். ஓகேவா? இதே 1 ரூபாய், ஏப்பா கவனிப்பா, இதே 1 ரூபாயை டிபெஞ்சரில் ரைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, கம்பெனி இஷ்யூ பண்ணும் போதே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நான் உனக்கு வருஷம் 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பானா? அப்போ அவனுக்கு இப்போ 10 பைசா இந்த வருஷம் பே பண்ணியிருந்தா போதும். 1990 இஷ்யூ பண்ணால் என்ன, எந்த வருஷம் இஷ்யூ பண்ணால் என்ன, ஈச் இயர் நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்? 10% ரிட்டர்ன். அப்போ இப்போ எவ்வளோ கொடுத்தா போதும்? 10 பைசா. ப்ரிஃபரன்ஸ் ஷேரில் இருந்திருந்தாலும் இஷ்யூ பண்ணுற அன்றைக்கே 10% ப்ரிஃபரன்ஸ் ஷேருன்னு சொல்லியிருப்பான், இல்லை 12% ப்ரிஃபரன்ஸ் ஷேருன்னு சொல்லியிருப்பான். அப்போ இன்றைக்கி 10 பைசா கொடுத்துருந்தா, இல்லை 12 பைசா கொடுத்துருந்தா போதும். ஆனால் ஈக்விட்டியில் அப்படி இருக்காது. முதல் 4 வருஷம் ஒன்றுமே கொடுக்காம கூட இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி இன்றைக்கி எங்கே வந்து நின்றுருக்குது? 7 ரூபாய்க்கு வந்து அவன் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கான்? 1 ரூபா வாங்கினதுக்கு இன்றைக்கி வருஷம் 7 ரூபா 8 ரூபான்னு பே பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அடுத்த வருஷம் 8 ரூபா பே பண்ணுவான். இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 25 ரூபா பே பண்ணிட்டு இருப்பான். ஆனால் அவன் வாங்கின காசு எவ்வளோ? ஒரே 1 ரூபா. அந்த காசு அவனால் திருப்பி கொடுக்கவும் முடியாது. ஏன்னா அது யார்?
ஈக்விட்டி ஷேர் பைபேக் பண்ணாத வரைக்கும் அதை வாங்கின காசை திரும்ப கொடுக்க முடியாது. ஆனால் இவன் வந்து ₹1 கடனை வாங்கிட்டு வருஷம் ₹25 இன்ட்ரெஸ்ட் மாதிரி டிவிடெண்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கான். புரியுதா? அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் சோர்ஸ் எது? ஈக்விட்டி. ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பெனிஃபிஷியல் எது? ஈக்விட்டி. அது எப்படி க்ரோ ஆகிட்டே போகுதா, அதனால தான் லாஸ்ட்டில் என்ன கன்சிடர் பண்ணுறோம்? ப்ளஸ் ஜீன். முதல் 2 ஃபார்முலா இது அப்ரோச் தான், ஒரு ஆத்தர் ஒன்று சொல்லியிருப்பான். நம்ம முதல் 2 பேர் அந்த க்ரோத்தை கன்சிடரே பண்ணல, ஃபிக்ஸடாக இருக்கும்னு சொல்லி ஒரு ஃபார்முலா எழுதிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணாங்க, இல்லையே இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னு சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்லிட்டாங்க, ப்ளஸ் ஜீன் ஒரு க்ரோத் ரேட்டை ஆட் பண்ணி. எனக்கு க்ரோத் ரேட் பொதுவாக பர்சன்டேஜில் தான் கொடுத்துருப்பாங்க கொஸ்டினில். 5% க்ரோத் எவ்ரி இயர். நீ ஆல்ரெடி D/MP × 100 போட்டாலே பர்சன்டேஜ் வந்துடுதா, அதனால் பர்சன்டேஜ் ஆட் பண்ணிக்க முடியுமா, அதனால் அப்படியே ஆட் பண்ணி எழுதிடுங்க. உட்காந்து கஷ்டப்பட்டு அங்கே வேறு எதையும் பண்ணிட்டு இருக்காது. D1 ஏன் போடுறோன்னு சம்முக்கு போடும்போது சொல்கிறேன், இப்போதைக்கு D அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதே EPSல வச்சு போட்டால் அதே க்ரோத் ரேட் இருக்குமில்ல, அவனோட எக்ஸ்பெக்டேஷன் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டரோட எக்ஸ்பெக்டேஷன் எப்பயுமே அதிகமாக வரும் தானே உட்காந்துருப்பான். அதனால எந்த அப்ரோச்சில் போட்டாலும் அது உங்களுக்கு இந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன், இந்த ரியலைஸ்ட் ஈல்ட் அப்ரோச் உங்களுக்கு ஃபார்முலாவில் இல்லை, சம்மும் இல்லை, அதனால் நான் அப்படியே விட்டுறேன். லாஸ்ட் ஒன் வாங்க. ஆல்ரெடி நான் நிறைய டைம் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். RFனா ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். இதெல்லாம் நீ சொல்லவே இல்லைன்னு சொல்லுவேன். NPVயில் போட்டோம்ல கவனி, நான் பேசி முடிச்சேன், நீ உன்னோட டவுட்லாம் அப்புறம் கேட்குறேன். RFனா ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன், RMனா மார்க்கெட் ரிட்டர்ன், பீட்டானா ரிஸ்க் ஃபேக்டர். சரியா? இதில் NPVயில் நான் இந்த பர்சன்டேஜ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதையும் இதையும் போட்டு அப்படியே நேராக பொருத்தி பார்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம் வேணுங்கிற இடத்துல. நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், டாடா மோட்டர்ஸ் மாதிரி. நான் ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி நான் இப்போ தான் ஆரம்பிக்கிறேன். டாடா மோட்டர்ஸ் இருக்குது, அந்த பக்கம் SBI இருக்குது, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. உங்கள் கையில் ஒரு 50 லட்ச ரூபா காசு இருக்குது. ரிஸ்கே எடுக்க வேண்டாம்னா நீங்கள் எங்கே கொண்டு போய் போடுவீங்க? SBI. அவன் எவ்வளோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுப்பான்? ஒரு 6% கொடுக்குறான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ அடுத்தது அதுக்கு பேர் தான் என்னது? ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். அடுத்தது டாடா மோட்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்கா, எங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறது ரிஸ்க்கா? எங்கிட்ட பண்ணுறது தான் ரிஸ்க். ஏன்னா எனக்கு கம்பெனி நடத்த முடியுமா முடியாதானே உங்களுக்கு தெரியாது. டாடா மோட்டர்ஸ் நல்ல இருக்கிற கம்பெனி. இப்போ என்ன பண்ண, நானும் ஒரு மோட்டர், அதாவது கார் மேனுஃபேக்சரிங், டாடா மோட்டர்ஸு, இந்த மாதிரி மஹிந்திரா, இது எல்லாத்தையும் ஆவரேஜ் எடுத்து பார்த்தா எல்லா கம்பெனியும் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா 15% ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ மார்க்கெட்டில் இதே மாதிரி உள்ள கம்பெனியெல்லாம் எவ்வளோ ரிட்டர்ன் கொடுக்குறாங்க? 15% மைனஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன். ஓகேவா? இப்போ இங்கே இந்த இடத்துல ஃபார்முலாவை திரும்ப எழுதுகிறேன். RF ப்ளஸ் பீட்டா இன்டூ RM மைனஸ் RF. இது என்னது? ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன், SBIயில் கொடுக்குற ரிட்டர்ன் 6%. நம்ம மார்க்கெட்டில் இருக்கிற மிச்சம் இதே மாதிரி இருக்க கம்பெனியெல்லாம் 15% கொடுக்குறாங்க. இப்போதைக்கு இதை 1ன்னு வச்சுக்கலாம், அப்புறமா அதை என்னன்னு சொல்கிறேன். இப்போ இந்த கேல்குலேஷன் போட்டால் எவ்வளோ வருது? 6% ப்ளஸ் 1 இன்ட்டு 15 மைனஸ் 6, 6% ப்ளஸ் 1 இன்ட்டு 9% தான் இதுவும். சரியா? இப்போ ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் எவ்வளோன்னு பார்த்தா 6%. 9%ங்கிறது என்னதுன்னா ரிஸ்க் ப்ரீமியம். ஓகேவா? அந்த செகண்ட் பார்ட்டுக்கு பேர் என்ன? ரிஸ்க் ப்ரீமியம். ரிஸ்க் எடுக்கிறனால நீ 9% அதிகமாக ரிட்டர்ன் எதிர்பார்க்குற. புரிஞ்சுதா? RM மைனஸ் RF என்னதுன்னு அவன் கொஸ்டினில் இப்படி தனித்தனியாக கொடுக்கலாம். RM தனியாக, RF தனியாக, ரிஸ்க் ப்ரீமியம் சேர்த்து கொடுக்கலாம். RM மைனஸ் RMக்கான வேல்யூ RFக்கான வேல்யூவும் கொடுக்கலாம். எப்படி டேட்டா கொடுத்தாலும் உனக்கு டேட்டாவை எடுக்க தெரியணும். அப்போ ரிஸ்க் ப்ரீமியம் எவ்வளோ? 9%. ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் எவ்வளோ? 6%. ஓகேவா? இப்போ மார்க்கெட்டோட ஆவரேஜ் தான் நான் 15ன்னு சொன்னேன். டாடா மோட்டார்ஸ் இருந்தால் உனக்கு ரிஸ்க் ரொம்ப 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 ரொம்ப, எனக்கு வந்தால் ரிஸ்க் ரொம்ப 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 அதிகம்.
இங்கே ஆன்சர் 15% வந்துடும்ப்பா. திரும்ப மார்க்கெட் ரிட்டர்ன் தான் உனக்கு இந்த இடத்துல ஆன்சராகவே வரும் 1ன்னு வச்சின்னா. இப்போது டாடா மோட்டார்ஸ் வந்து உனக்கு ரிஸ்க் கம்மி தானே, இதுக்கு பேர் தான் என்னது, ரிஸ்க்கு ஃபேக்டர். ரிஸ்க்கு கம்மியாக இருந்தால் 1க்கு கம்மியாக வச்சுக்கோங்க. அந்த வேல்யூ எல்லாம் கொஸ்டினில் கொடுத்துருவான். நீ எங்கேயாவது இது எப்படி எடுத்த எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துருப்பான். எக்ஸ்பிளைன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், டேட்டாலாம் கொஸ்டினில் இருக்கும். இப்போ மிச்ச மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட டாடா மோட்டர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ஒரு 60% தான் ரிஸ்க்குன்னு வச்சுக்கலாம். அப்போ நீ என்ன பண்ணுவீங்க, 0.6 × 9. ஓகேவா? இந்த 1க்கு பதிலாக நான் என்ன பண்ணிட்டேன், ரிஸ்க்கு கம்மி இல்லை அதனால 0.6ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ 6 × 5 6 + 5.4 எவ்வளோ வரும், 11.4. அதே எங்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணால் சும்மா இருக்கிற மஹிந்திராவில் இன்வெஸ்ட் பண்ணால் கூட நல்ல லாபம் தான். பட் எங்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ணால் 2-3 மடங்கு ரிஸ்க் வந்துடுமா. நான் 2ன்னு வச்சுக்கிறேன். இப்போது 6% ப்ளஸ் 18 + 6 24. இப்போ நான் வந்து 24% ரிட்டர்ன் கொடுக்கணும் உங்களுக்கு, அப்படின்னா தான் நீ எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா டாடா மோட்டர்ஸ் 11% கொடுத்தாலே நீ அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணிடு. இதுதான். அப்போ வந்து ரிஸ்க் ஃபேக்டருக்கும் சேர்த்து நான் உனக்கு ரிட்டர்ன் நீ எதிர்பார்ப்ப, நான் அதைய கொடுக்கணும். புரிஞ்சுது அந்த ஃபார்முலா? இதை வச்சுட்டு நம்ம கம்பேர்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும் போது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கிற ஒரு கேல்குலேஷனை நான் போடணும் இல்லை. அதுக்கு நான் போய் மார்க்கெட் அனலைஸ் பண்ணி நம்மக்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணான்னா அவன் வந்து அதிகமாக ரிட்டர்ன் எதிர்பார்ப்பான், அவன் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறான். அப்போ எனக்கு 24% என்னால் ரிட்டர்ன் கொடுக்க முடிஞ்சாதான் நான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து காசை வாங்க முடியும். வாங்க முடியும், இல்லைன்னா வாங்கவே முடியாது. புரிஞ்சுதா? இல்லைன்னா அவன் நடுவில் பிரச்சனை பண்ணி கம்பெனியே மூட வேண்டியது. அப்போ அந்த அளவுக்கு என்னால் ரிட்டர்ன் கொடுக்க முடியுமாங்கிறத அனலைஸ் பண்ணிட்டு தான் நான் போகணும். புரிஞ்சுதா இல்லையா? ஃபார்முலாக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். இதை எங்கேயும் அப்ளை எல்லாம் பண்ண வேண்டாம் இந்த எக்ஸ்பிளனேஷனை. பொதுவாக KE will be equal to KR. அது என்ன KEனா? KEனா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி, KRனா காஸ்ட் ஆஃப் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஆர் ரீடைன்ட் earnings, KDனா காஸ்ட் ஆஃப் டிபெஞ்சர், KPனா காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர். பொதுவாக ரீடைன்ட் earningsோட காஸ்ட் வில் பி ஈக்குவல் டு ஈக்விட்டி ஷேர்ஸு. அது ஈக்குவலாக இல்லாமல் போகிறக்கான ரீசன் டினாமினேட்டரில் வர்ற சேஞ்சு. என்னென்னா அங்கே 100 ரூபா அவன் இன்வெஸ்ட் பண்ணானா நம்ம கம்பெனிக்கு எவ்வளோ தான் வந்து சேரும், 96. அங்கே 100 ரூபா ரீடைன் earningsில் 100 ரூபா போட்டால் 100 ரூபா. அதுனா இந்த brokerage இருந்ததுன்னா KE will not be equal to KR. brokerage எதுவும் இல்லை, அண்டர் ரைட்டிங் எக்ஸ்பென்ஸ் எதுவுமே இல்லைன்னா KE will be equal to KR. இப்போ காஸ்ட் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர், ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கு நீ என்ன கொடுப்ப, D/MP × 100. ஓகேவா? அதே ரிடீம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், டிவிடெண்ட் வருஷம் 10 ரூபா கொடுத்துருவோம்ப்பா. அது இல்லாமல் நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேரை இஷ்யூ பண்ணும் போது 80 ரூபீஸ்க்கு இஷ்யூ பண்ணுறேன், ரிடீம் பண்ணும் போது 110 ரூபாய்க்கு ரிடீம் பண்ணுறேன். இதனால் எனக்கு எவ்வளோ நஷ்டமாச்சு, லைஃப் 5 இயர்ஸ் வச்சுக்கலாம். அப்போ ஈச் இயர் அதுலேருந்து நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன் எக்ஸ்பென்ஸாக, 6 ரூபா. இந்த 6 ரூபா இங்கே நான் சேர்த்திக்கணும். 10 ரூபா நான் வருஷம் பே பண்ணுற அமௌண்ட்டு. இது இல்லாமல் 5ஆவது வருஷம் எனக்கு 30 ரூபா அதிகமாக செலவாக போகுது. மொத்தம் 30 ரூபாய் நம்ம P&Lலாம் போட்டோம்ல, ஞாபகம் இருக்கா? அந்த 4th 5th சாப்டர்லாம் மொத்தம் 6 ரூபாயும் கொண்டு போய் ஒரே வருஷத்தில் சார்ஜ் பண்ணாமல் அதையும் த்ரூ அவுட் த லைஃப்பை நான் சார்ஜ் பண்ணணும். அதனால் நான் 30 ரூபா டிவைடட் பை லைஃப் 5ன்னு போட்டேன்னா எனக்கு வந்து ஈச் இயர் 6ன்னு வச்சுக்கோ. அதுக்கு தான் ஃபார்முலா தான் ஆர்பி. ஆர்பினா ரிடம்ஷன் ப்ரைஸு மைனஸ் நெட் ப்ரொசீட்ஸ். நெட் ப்ரொசீட்ஸ்னால் கம்பெனிக்குள்ளே வந்த காசு டிவைடட் பை என்ன லைஃப். அதை தான் நம்ம வந்து புரிகிற மாதிரி இங்கே போட்டுக்கிட்டோம். ஓகேவா? கீழே வந்து ஆவரேஜ் ப்ரைஸு 80 + 110 டிவைடட் பை 2 × 100. இதே ஃபார்முலா டிட்டோவாக நான் எதுக்கு எடுத்துக்குவேன், டிபெஞ்சருக்கு எடுத்துக்குவேன். இங்கே ஒரே ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒன்று மட்டும் அதிகமாக இருக்குது. அது என்னதுன்னா 1 - T. இது என்னென்னா, நீ 10 ரூபா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற, 30% டேக்ஸ்னா 1 - 0.3. நீ இங்கே எவ்வளோ தான் இன்ட்ரெஸ்ட்
என்னவா நீ 0.7 into 10 அதையும் சொல்லிடுங்கடா. 7 rupees. இப்போ இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி நீ எவ்வளோ தான் எடுத்துக்கிறாங்க? ஆக்சுவல் நான் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ பே பண்ணுறேன்? 10. ஏன் அது டேக்ஸ் பெனிஃபிட் வந்தால் அப்படி இல்லைன்னா அந்த 30 ரூபாய் நான் என்னவா 3 ரூபாய் நான் என்னவா கொடுத்துருக்கணும் டேக்ஸாக? அதுக்கு தான் அந்த ஃபார்மேட் அப்போவே ஆரம்பிக்கும் போது போட்டு. புரிஞ்சா? எல்லா ஃபார்முலாவும் புரிஞ்சுதா? ஃபார்முலா மனப்பாடம் பண்ணுறதும் மனப்பாடம் பண்ணாததும் உன் இஷ்டம். வர்றேன். அப்போ முதல்ல வந்து டிவிடெண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதே ஃபார்முலா தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேருக்கும் டிவிடெண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸு, அதே ஃபார்முலா தான் டிபெஞ்சருக்கும் இன்ட்ரெஸ்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸு. அதில் ஈக்விட்டியாக இருந்தால் அடுத்தது இபிஎஸ் டிவைடட் பை எம்பிஎஸ்னு எடுத்துக்கலாம். அது கூட க்ரோத் ரேட்டை கன்சிடர் பண்ணால் +G போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா RF ப்ளஸ் பீட்டா இன்டூ ஓப்பன் ப்ராக்கெட் RM மைனஸ் RF. அந்த RM மைனஸ் RFக்கு பேர் தான் என்னது? ரிஸ்க்கு ப்ரீமியம். இங்கே வந்து ரெடீமபிளாக இருந்ததுன்னா ஃபார்முலா RV மைனஸ் NP டிவைடட் பை N எல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். உனக்கு எவ்வளோ காசு டிஃப்ரென்ஸ் வருதோ அந்த லாஸை நம்ம என்ன பண்ணணும்? த்ரூ அவுட் த லைஃப் வந்து ரைட் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறது. இது ஒரு வேளை தலைகீழாகவும் இருக்கலாம். எப்படி தலைகீழாக இருக்கலாம்னா, நான் 100 ரூபாய்க்கு ஒரு டிபெஞ்சரை இஷ்யூ பண்ணிட்டேன், ஆர் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் இஷ்யூ பண்ணேன். எனக்கு திரும்ப 110 ரூபா வருது அப்படின்னா 10 ரூபா அந்த இடத்துல என்னது? லாபம் ப்ரீமியம். அந்த லாபத்தையும் நான் இங்கே கன்சிடர் பண்ணிக்கலாம். டிவைடட் பை N போட்டுட்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணலாம்? லாபத்தையும் எடுத்துக்கலாம். அப்போ நான் 10 ரூபா இந்த இடத்துல இதே வந்து லாபம் 6 ரூபான்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தான் எக்ஸ்பென்ஸ் இங்கே எழுதுவீங்க? 4 rupees. இதே வந்து நஷ்டம்னா ப்ரீமியம்ல டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணி ப்ரீமியம்ல ரிடீம் பண்ணால் தட் இஸ் அ லாஸ். தலைகீழாக பண்ணால் தட் இஸ் அ ப்ராஃபிட். ப்ராஃபிட்னா நீ வந்து இந்த 10லேருந்து 6 மைனஸ் பண்ணு. லாஸ்னா 10ம் 6ஐயும் ஆட் பண்ணிக்கும். அதெல்லாம் செலவு. நியூமரேட்டரில் இருக்கிறதுல செலவு. ஓகேவா? ஃபார்முலாலாம் அடுத்த கிளாஸில் எழுதிக்கலாம், கிளம்பிக்கலாம். கொஸ்டின் காமிப்பேன், அது ஃபோட்டோ தான் எடுக்க போட்டீங்க, வேறு எதுவும் இல்லை. ஜூன் 2024 கொஸ்டின் மட்டும் ஃபோட்டோ எடுத்து